எங்கள் தோழர் நல்ல கண்ணு வாரி தந்த வல்லரே கடைசியாக நம்மிடையே வாழ்ந்த இருந்த மாசற்ற ஒரு அரசியல் தலைவர் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார்னு சொன்னாங்க அது மிகையாகாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பழம்பெரும் தலைவர்களில் ஒருவரான விடுதலை போராட்ட வீரருமான தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் முதுமை மற்றும் உடல் நல குறைவால இறந்துட்டாப்ல. இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்துல நடுத்தர குடும்பத்துல பிறந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அவருடைய பள்ளி பருவத்திலேயே பொது உடைமை இயக்கத்துல அவரை இணைச்சுக்கினாரு. அந்த இயக்கத்துல தம்மை இணைத்து கொண்டது இல்லாம பொது உடைமை கட்சியினுடைய தலைவர்கள் எவ்வாறு எளிமையாக வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அடித்தட்டு மக்களுடைய நலனுக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்ட அவர் தமக்காக எதையுமே சேர்த்து வச்சுக்கல. இந்திய விடுதலை போராட்டத்திலையும் விடுதலைக்கு பிறகு பொது உடைமை இயக்கத்திலையும் ஈடுபட்டதுக்காக பல ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாள சிறையில கழிச்சவரு. தியாகத்துக்கு உதாரணமாக திகழ்ந்த அவரு அனைத்து கட்சியினராலும் மதிக்கப்பட்ட மிக பெரும் அரசியல்வாதி நல்லக்கண்ணு ஐயா. உங்கள் பேரே வரலாறு தான். சென்று வாருங்கள். உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வாரி தந்த வல்லரே எங்கள் தோழர் நல்ல கண்ணு வாழ்வு தந்த தந்தரே எங்கள் தோழர் நல்ல கண்ணு எதிரிகள் இல்லா இனிமையே எங்கள் தோழர் நல்ல கண்ணு காலம் தந்த நேர்மையே எங்கள் தோழர் நல்ல கண்ணு ஓய் வரியா ஜீவனே எங்கள் தோழர் நல்ல கண்ணு விடுதலை தியாகியே எங்கள் தோழர் நல்ல கண்ணு உன்னதமான மனிதரே எங்கள் தோழர் நல்ல கண்ணு அச்சம் மரியா வீரரே எங்கள் தோழர் நல்ல கண்ணு ஒற்றை வரியில் சொல்வதென்றால் செஞ்சட்டைக்காரரே நிம்மதியாக ஓய்வெடுங்கள் எங்கள் அன்பு தோழரே உங்கள் கனவை சுமந்து செல்ல எங்கள் உயிரை தந்திடுவோம் செங்கடியோடு சங்கமித்தார் எங்கள் தோழர் நல்ல கண்ணு செங்கொடி ஓங்கி பறக்கட்டும் செங்கொடி ஓங்கி பறக்கட்டும் உலகம் விரைவில் சிவக்கட்டும் உலகம் விரைவில் சிவக்கட்டும் செவ்வணக்கம் 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 செய்கின்றோம் செவ்வணக்கம் செய்கின்றோம்